மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. கூடவே பிறக்கணும், கூடவே பிறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. கூடவே 5 விரல்களை கோத்து நாம 10 விரலானோம். மணக்கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ண காணோம். சில நாளில் அக்கா, நீ இனிமே இங்க வரமாட்டியா? நிலாக்குட்டி, நீ இல்லாம இந்த வீடு ஒரு மாதிரி இருக்கு நிலாக்குட்டி. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நானும் கூட வந்துருட்டான், நானும் வந்து உன் கூட அங்கவே இருக்கட்டா? ஆனா ஏத்துக்க மாட்டாங்கல்ல. இப்ப நீ அங்க என்ன பண்ற? சாப்பிட்டியா? தூங்குறியா? இந்த விச்சு இல்லாம நீ மட்டும் சாப்பிட்டு தூங்குறியா? நிலாக்குட்டி, நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா? எனக்கு நீ பக்கத்துல இருந்தாதான் சாப்பிடவே பிடிக்கும். நீ இப்ப எங்க இருக்க? நிலாக்குட்டி, வா, இங்க வீட்டுக்கு வந்துரு, நம்ம வீட்டுக்கு வந்துரு, என் கூடவே இரு நிலாக்குட்டி. எங்கேயும் போகாத. எனக்கு என் வீட்டுல இருக்கவே பிடிக்கல நிலாக்குட்டி. நான் உன் கூட இருக்கணும். நான் வந்துருட்டான், நான் அங்கேயே வந்துருட்டான். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் அங்க வந்து உன் கூடவே இருக்கட்டா? அக்கா, முடியலக்கா, என்னால தனியா இருக்க முடியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னால என் ரூம்ல இருக்க முடியாம உன் ரூம்ல வந்து இருக்கேன். ஆனா நீ இங்க இல்ல. அக்கா, வாக்கா. நிலாக்குட்டி, வந்துரு நிலாக்குட்டி. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு இவ்வளவு நாள் நீ கூட இருந்துட்டியா? எதுவும் தெரியல நிலாக்குட்டி, ஜாலியா இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு நாள் நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நிலாக்குட்டி. எல்லாரும் சொல்றாங்க நீ பக்கத்துலதான் இருக்க, பக்கத்துலதான் இருக்கேன்னு. ஆனா எனக்கு என்னமோ நீ என்னை விட்டு தூரமா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு நீ எப்பவுமே என் பக்கத்துல இருக்கணும் நிலாக்குட்டி. இப்போ எனக்கு உன் மடியில படுத்துட்டு தூங்கணும் போல இருக்கு. அக்கா, வாக்கா. நான் அம்மாவை தேடினதை விட அதிகமா உன்னை தேடிதான் இருக்கேன், தெரியும்ல? உன்னை மட்டும்தான் தேடுவேனே. எனக்கு அம்மா சோறு ஊட்டி வளர்த்ததை விட நீ எனக்கு ஊட்டி வளர்த்ததுதான்க்கா அதிகம். ஆனா இப்போ என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியேக்கா. அக்கா, வாக்கா. அக்கா, நிலாக்குட்டி. அக்கா, எனக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டினதை விட என் அக்கா நிலாக்குட்டி முகத்தை பார்த்து சோறு ஊட்டினதுதான் அதிகம். அக்கா, இன்னைக்கு நீ இல்லாம என்னால பச்சை தண்ணி கூட குடிக்க பிடிக்கல தெரியுமா? நீ வந்திருக்கா, எனக்கு தெரியுது. நான் உன்னை கூப்பிடுறதுலாம் தப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்ன, என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியல நிலாக்குட்டி. நிலாக்குட்டி, நீ அங்க சந்தோஷமா இருக்கியா? பிடிக்காத ஒரு வாழ்க்கை உனக்கு, அங்க நீ எப்படி கஷ்டப்படுறியோன்னு எனக்கு இங்க கவலையா இருக்கு நிலாக்குட்டி. நீ அங்க உண்மையாவே சந்தோஷமா இருக்கியா? அங்க எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா? உன்னை சாப்பிட சொல்றாங்களா? உன்கிட்ட பேசுறாங்களா? நிலாக்குட்டி, எனக்கு எதுவுமே தெரியாம எனக்கு மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு நிலாக்குட்டி. பிச்சு, பிச்சு கண்ணா. அம்மா, பிச்சு, என்ன பைதலாம் எதுக்கு போய் பழுதுட்டு இருக்க? என்னடா அக்காவை நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? உன்னை ஒரு ரூம்ல போய் பார்க்கறேன், அங்க நீ இல்லைன்னு தான் தெரிஞ்சிருச்சு. நீ நிலா ரூம்ல தான் இருப்பேன்னு. என்னம்மா எதுக்கடா கண்ணா அழற? இங்க பாரு, அக்கா என்னைக்கா இருந்தாலும் ஒருத்தர் வீட்டுக்கு போக போறவதான். அதெல்லாம் நினைச்சு நம்ம அழக்கூடாதுமா. அக்காவை நல்லபடியா சந்தோஷமா சிரிச்சபடி வழி அனுப்பணும். இதை நினைச்சு நீ அழக்கூடாதுப்பா. அம்மா, என்னம்மா, அக்காவுக்கு பிடிச்சு சம்மதிச்சா போயிருக்கான். நீங்க எல்லாரும் அக்காவை கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கீங்க. அக்காவுக்கு அங்க இருக்கவங்க எல்லாருமே புதுசு, அந்த வீடு புதுசு, அங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே புதுசு. அக்கா கிட்ட இப்ப எல்லாரும் பேசுறாங்களா, பேசலையா? ஏன் நிலாக்குட்டிய சாப்பிட்டியான்னு கேட்க அங்க யாருமா இருக்கா? அம்மா, நம்ம பாத்துக்கிற மாதிரி நம்ம நிலாக்குட்டிய அவங்க பாத்துப்பாங்களா? பாத்துக்க மாட்டாங்கம்மா. ஏன்னா அக்காவுக்கு அங்க எல்லாமே புதுசுமா. அது மட்டும் இல்ல, அந்த மாப்பிள்ளை சாருக்கு அக்காவை பிடிக்கல, அக்காவுக்கும் மாப்பிள்ளை சாரை பிடிக்கல. அப்படி இருக்கும்போது அங்க எப்படிமா அக்கா சந்தோஷமா இருப்பான்? தங்கம், நீ சொல்றது எல்லாமே அம்மாக்கும் புரியுது. ஆனா அப்பாவோட ஃப்ரெண்ட் எல்லாம் அவரு அண்ணன் ரொம்ப நல்லவர். அண்ணன் நல்லா பார்த்துப்பாங்க. அண்ணன் கண்டிப்பா நிலாவை எந்த வகையிலும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. கண்டிப்பா நிலாவை சந்தோஷமா பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்ல, மாப்பிளையும் கூடிய சீக்கிரமே நிலாவை புரிஞ்சுப்பாரு. இப்ப கொஞ்சம் கோபதாபங்கள் இருந்தாலும் கூடிய சீக்கிரமே புரிஞ்சுப்பாங்க. அந்த நம்பிக்கையோட நம்மளும் இருப்போம். நிலா வாழ்க்கையில எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஏன்னா நிலா யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைச்சது கிடையாது. அதனால கண்டிப்பா அவளுக்கு நல்லதா தான் நடக்கும். இப்படி ஒரு திடீர் வாழ்க்கையை கடவுள் நிலாவுக்கு கொடுத்துருக்காருன்னா அதுல ஏதோ ஒரு நல்லது இருக்கும் கண்ணா.
நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படக்கூடாது. நீ பாரு, நீ சாப்பிடவே இல்லை. வா, உன்னை சாப்பிடதான் கூப்பிட்டேன். வா, நம்ம போய் சாப்பிடலாம். இல்லைம்மா, எனக்கு பசிக்கல, எனக்கு வேணாம். நீங்கள் போங்க, நீங்கள் போய் சாப்பிடுங்க. நான் நிலா குட்டிக்கிட்ட பேசிட்டு அப்புறமா சாப்பிட்றேன். நீங்கள் போங்க. அக்காக்கு இன்னைக்கு ஃபோன் எதுவும் பண்ணாத. ஏன்னா எனக்கு உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் நீ ஃபோன் எதுவும் பண்ணாத, சரியா? ஏம்மா, எதுக்கு அக்காவுக்கு ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்க? ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாளா என்ன? அதெல்லாம் அக்கா எடுப்பான். அதுவும் ஏன் நம்பர்னா கண்டிப்பாக எடுக்காமல் இருக்கவே மாட்டான். கண்டிப்பாக எடுத்துருவாங்க அக்கா. வச்சுக்கண்ணா, இது அதுக்கு இல்லை. இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. மாப்பிள்ளை கூட தான் இப்போ நிலா இருப்பான். ஒருவேளை மாப்பிள்ளை கோவமா இருந்தாருன்னா அதுக்கு தான் சொல்கிறேன். நம்ம இப்போ பேச வேணாம். இது வந்தாலும் நாளைக்கு பேசலாம். விச்சு கண்ணை தொலைச்சிக்கிட்டு வந்து இப்போ சாப்பிடணுமா? விச்சு சாப்பிட்டா நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன் விச்சுக்கு. என்னம்மா, என்ன சந்தோஷமான விஷயம்? எனக்கு என் நிலாக்குட்டியை பார்க்கறது மட்டும்தான் சந்தோஷமான விஷயம். அதை தவிர வேற எதுவுமே எனக்கு சந்தோஷம் கிடையாதுமா. நீ விச்சுக்கண்ணா, இந்த அம்மாவும் அந்த சந்தோஷமான விஷயத்தை தான் சொல்றேனே. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அப்போ ஆமா, நாளைக்கு நம்ம நிலாவை பார்க்க போறோம். நீ, நானு, அப்பா 3 பேரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் நிலாவை பார்க்க போறோம். அதுதான் கண்ணா சொன்னேன். இப்ப சொல்லு, இது சந்தோஷமான விஷயமா இல்லையா? அம்மா, நீங்க போய் சொல்லலம்மா, உண்மை எதானே சொல்றீங்க? நம்ம நாளைக்கு கண்டிப்பா நிலாக்குட்டியை பார்ப்போம், அப்படிதானம்மா? அம்மா, நிஜமா சொல்லுங்கம்மா, நாளைக்கு நம்ம நிலாக்குட்டியை பார்க்க போறோமாம்மா? விச்சுக்கண்ணா, அம்மா உண்மையை தான் சொல்றேன். நம்ம நாளைக்கு நிலாவை போய் பார்க்க தான் போறோமே. ஏன்னா நிலாவோட திங்ஸ் எல்லாம் இங்க இருக்குல்ல. அவளுக்குன்னு சாரீஸ் பெருசா இல்ல. திடீர்னு கல்யாணம் நடந்ததுனால நம்மளால அவளுக்கு எந்த திங்ஸும் டக்குன்னு கொடுத்து அனுப்ப முடியல. அதான் நாளைக்கு போயிட்டு நிலாவுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் கொடுத்துட்டு அவளோட திங்ஸையும் கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம நிலா குட்டியை நம்ம வீட்டுக்கு மறு வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்ல. மாப்பிளையும் நிலாவையும் மறு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வரணும். அதையும் போய் சொல்லிட்டு வரணும்ல. அதுக்குதான் நம்ம நாளைக்கு போலாமா? இப்ப வச்சுக்க சந்தோஷமா? அம்மா, அப்போ நம்ம நிலாக்குட்டியை பார்க்கறது மட்டும் இல்லாம நிலாக்குட்டி இங்க வரப்போறான், அப்படிதானே? அம்மா, நிலாக்குட்டி இங்க வருவா, அப்படிதானம்மா? என் அக்கா இங்க வரப்போறான். அம்மா, எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாண்டா, நிலா குட்டி இங்க வர போறா. அதுவும் ஒரு வாரம் இருக்க சொல்லி கேட்கலான்னு இருக்கேன். மாப்பிள்ளை என்ன சொல்லுவாருன்னு தெரியல. அண்ணனும் அண்ணியும் தெரியுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா மாப்பிள்ளை இருப்பாரான்னு தான் தெரியல. சரி, நம்ம கேட்கறதை கேட்டு பார்ப்போம். ஒரு வாரம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது இங்க இருந்துட்டு போகட்டுமே. திடீர்னு நிலா போனது எங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நம்ம கேட்டு பார்ப்போம். அண்ணன் அண்ணி என்ன சொல்றாங்க, மாப்பிள்ளை என்ன சொல்றாருன்னு கேட்டு பார்ப்போம். அம்மா, அப்படின்னா நல்லா இருக்கும்மா. நிலாக்குட்டி இங்க ஒரு வாரம் இருந்தானா இன்னும் நல்லா இருக்கும்மா. மாமா, அம்மா, நம்ம இப்பவே போலாமாம்மா? இப்பவே போய் நிலாக்குட்டி கூப்பிடலாமாம்மா? அது சரிதான். இப்போ நிலா குட்டி சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பான். இப்போ விச்சு தங்கமும் சாப்பிட்டு தூங்கணும்ல. நம்ம சீக்கிரமா எழுந்திருச்சு போய் நிலா குட்டியை கூட்டிட்டு வந்துருவோம், சரியா? இப்போ என் விச்சு தங்கம் சாப்பிட வருவானா? வாடா கண்ணா, இந்த அம்மாவால முடியல. நிலா இருந்தானா அவளே உன்னை பாத்துக்குவான். ஆனா இப்ப அவ இல்லாதது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி, பொண்ணை பெத்தா வேற வீட்டுக்கு அனுப்பிதானே ஆகணும். விச்சு, வா, அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் வா, சாப்பிட்டு தூங்கணும்ல. கண்டிப்பாம்மா, நான் சீக்கிரம் வரேம்மா. எனக்கு நிறைய சாப்பாடு எடுத்து வைங்க. எனக்கு இப்போ பயங்கரமா பசிக்குது. நல்லா சாப்பிட போறேன், நல்லா தூங்க போறேன். காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகி என் நிலாக்குட்டியை பார்க்க குடு குடுன்னு ஓட போறேன். சீக்கிரம் வாங்கம்மா, போலாம். என்ன பிள்ளைங்களோ, உன்னை விட்டு அவளால இருக்க முடியல, அவளை விட்டுட்டு நீயும் இருக்க மாட்டேங்கிற. இப்படி ஒரு பிள்ளைங்களை பெற்றெடுக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன நிலாவுக்கு தான் இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னு நினைச்சு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நிலா வாழ்க்கை நல்லபடியா ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கமலம், என்னம்மா, மருமக வெளியில வந்தாலாம்? இல்லைங்க, இன்னும் வரல. இருக்கட்டும், விடுங்க. அவன் நல்லா தூங்கட்டும். நேத்தெல்லாம் அவன் நடந்த பிரச்சனையில கொஞ்சம் டயர்டா இருப்பான். நல்லா தூங்கட்டும், விடுங்க. நான் எழுப்புன்னு சொல்லலாமா? இல்ல, அர்ஜுன் எதுவும் நைட் எதுவும் சொல்லல. ஏதாவது சொன்னா என்ன? ஏன்னா நான் போய் டாப்லெட் போட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சும் எனக்கும் தெரியல. அதான் ஒண்ணு கேட்கறேன். அர்ஜுன் எதுனா சத்தம் போட்டானா? இல்லைங்க, நான் 12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு தான் இருந்தேனே. அர்ஜுன் எதனா சத்தப்படுவான், கோவப்படுவான் அப்படி இப்படின்னு நினைச்சேன். ஆனா எதுவும் கோவமும் படல, என்ன சத்தமும் போடலைங்க. மருமக இப்ப அர்ஜுன் ரூம்ல தாங்க இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் ஓரளவுக்கு சமாதானம் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் சரியா தெரியல. ஆனா நேத்து அவன் கோவப்படுவான்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் எதுவும் கோவமே படலைங்க. அவன் அவ்வளவு சீக்கிரம் மனசு மாற மாட்டான். அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கான். சரி, நீ இப்போதைக்கு சத்தம் போடாம கோவப்படாம இருக்கானா பாத்துப்போம். கூடி சீக்கிரமே அவன் மனசை எப்படியாவது மாத்திருவோம். நம்ம மருமகளும் கண்டிப்பா அவன் மனசை மாத்திடுவா. இப்போதானே ரூம்குள்ள விட்டுருக்கான். இனி போக போக அவன் மனசுக்குள்ளேயும் கண்டிப்பா நிலா போயிடுவா. நம்ம கவலைப்பட வேணும். நிலாவும் அவனை எப்படியாவது மாத்திடுவா. பாப்போம். சரி கமலம், நீ போய் எனக்கு காஃபி கொண்டு வா. நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். அண்ணா, அண்ணி, வரலாமா? அட கமலம், அங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. யாரு? அடடே, தேவகி. அண்ணே வாங்கண்ணே. அண்ணே வாங்க, உள்ள வாங்க.
ஆமா, இது என்ன கேள்வி? உள்ள வரலாமான்னு? நல்லா கேளுமா. இவனை டேய் என்னடா உள்ள வரலாமான்னு கேட்டுதான் வருவீங்களா தவிர ஏன் உள்ள வர மாட்டீங்களா? இது உன் வீடுடா, நீ எப்போ வேணாலும் வரலாம். இந்த கேட்கிற வேலை வச்சுக்காத, நான் பொல்லாதவன் ஆயிடுவோம் பாத்துக்க. வாடா வாடா. ஏன்டா? சரி முதல்ல உன் வீட்டுக்கு வரேன், எப்படி திறந்த வீட்டுல ஏதோ நடந்த மாதிரி நுழைஞ்சிடக்கூடாதுல, அதனாலதான் கேட்டுக்கிட்டு வரலாமே அப்படின்னுடா. ஏய் வேணாம், இன்னும் எதனா பேசுனா அங்க வந்து உதைப்ப பாத்துக்க. வா உட்காரு. வாமா தேவகி உட்காருமா. கமலம் போ குடிக்க கொண்டு வரதுனா. தேவகி வா உள்ள வா. அண்ணே உள்ள வாங்கனே. ஏய் அம்மா வீடு மழை ஏதாவது வந்தா பாத்தியா? இல்லையா? டேய் வேணாம் மாவானே, நானாவது வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ இன்னும் வீட்டு பக்கமே வரல தெரியும்ல. டேய் அடங்குடா, இப்ப கூட நீ என் மருமக இங்க இருக்கான்னு தானே வந்திருக்கேன், என்ன பார்க்க வரல. ஏன்டா? அப்படிலாம் இல்ல, நிலாவையும் பார்த்துட்டு அப்படி உங்களை எல்லாரும் பார்த்துட்டு போலாம் தான் வந்தோமே. டேய் எனக்கு தெரியும்டா பெத்த மனசு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நேற்று திடீர்னு கல்யாணம் நடந்துருச்சு, நிலாவை விட்டு உங்களால பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் எதிர்பார்த்ததுதான், எப்படியும் நீ வீட்டுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ வரலனாலும் நானே ஃபோன் போட்டு கூப்பிடலாம் தான் இருந்தேனே. ஏன்னா நிலாவுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல, அவளுக்கும் இது இடம்லாம் புதுசு இல்ல, உங்களெல்லாம் பார்த்தேன்னா அவளுக்கும் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருக்கும்ல. ஆமாண்ணே, நிலாவையும் பார்த்துட்டு அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துட்டு மாப்பிள்ள கிட்டயும் 4 வார்த்தை பேசிட்டு போலாமேன்னு. நேற்று மாப்பிள்ள கிட்ட எங்களால எதுவும் பேச முடியல, அவர் வேற கோவமா இருப்பாரு இல்லையா, அதான் மாப்பிள்ள கிட்டயும் பேசிட்டு அப்புறம் நிலாவோட திங்ஸ் எல்லாம் இருக்கு அதையும் கொடுத்துட்டு போலாம். கட்டிக்க மாத்து புடவை எதுவுமே இல்லாம வந்திருக்கா இல்லையா, அதனால அவளோட துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோனே. என்ன மாதிரி இருக்கு என் மருமகளுக்கு நாங்க வாங்கி தர மாட்டோமா? அதானே, இப்ப என் மருமக என் வீட்டு பொண்ணு, இன்னும் தேவகிக்கு அவ வீட்டு பொண்ணுன்னு நினைப்பு போல இருக்கு. இன்னைக்கு என் மருமகளை கூட்டிட்டு நாங்க கடைக்கு போலான்னு தான் இருந்தோமே, அதுக்குள்ள வந்துட்டா போடி. அப்படிலாம் இல்ல நீ, இந்த சாக்கு வச்சாச்சு அவளை பாத்துட்டு போலாம்ல, அதுக்காக தான் நீ வந்தோம். அது சரி தேவகி, இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தாதான் நான் என் மருமகளை உன் கண்ணில் காட்டுவேனா? இல்லனா இங்க பாரு தேவகி, இது உன் வீடு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் என் மருமகளை பார்க்கலாம், ஏன் அவ கூடவே 4 நாள் கூட தங்கலாம். அதை விட்டுட்டு இதுதான் ரீசன், இதுக்காக தான் வந்தேன் அப்படி இப்படின்னா என்கிட்ட சொல்லாத பாத்துக்க, கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு. சரி சரிங்க அண்ணி, தெரியாம சொல்லிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. அண்ணி நிலா நிலா எங்க? ஐயோ நான் சொல்ல மறந்துட்டு பாரு, நிலா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா, அவ ரொம்ப டயர்டா இருக்கான்னு நினைக்கிறேன், நானும் எழுப்பல, அவ அர்ஜுன் ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கா. எனக்கு போய் கதை தட்ட ஒரு மாதிரி இருந்ததா, அதான் அமைதியா இருக்கேன். ஏன் நீ மாப்பிளைக்கு கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? இல்ல தேவகி, இன்னைக்கு அவன் வெளியில வந்தாதான் தெரியும். நேற்று நிலா கிட்ட எதனா பேசினானா இல்லையா, நிலா கிட்ட தான் கேட்கணும் என்ன நடந்தது என்ன ஏதுன்னு, நிலா கிட்ட தான் கேட்கணும். நிலாக்காக தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். சரி சரி நீ இரு, நான் போயிட்டு நிலாவை எழுப்பி கூட்டிட்டு வரேன். சரிங்க நீ, எப்பவுமே நிலா சீக்கிரமா எழுந்துருவா, ஏன் இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியலையே, ஒருவேளை நேற்று நைட்டு தூங்க லேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா இருக்கலாம், கோவமா இருந்தாலும் இருக்கலாம், லேட்டா கூட தூங்கி இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி சரி நீ இங்கே இருந்துக்க, நான் போய் மருமகளை கூட்டிட்டு வரேன். சொல்றா என்ன? டேய் மச்சி, இன்னைக்கு அந்த ஜிஎஸ்கே கார்மெண்ட்ஸ்க்கு த்ரெட்ஸ் அப்ளை பண்ணணும், அதனால இன்னைக்கு நான் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. இன்னைக்கு என்னால் ஆஃபீஸ்ல இருக்க முடியாது, நீயும் வேற ஆஃபீஸ்க்கு வரமாட்டேல்ல, அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமேன்னு சொல்றேன்டா. யார் சொன்னா நான் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன்னு? அதெல்லாம் நான் எப்போ போல ரெகுலரா ஆஃபீஸ்க்கு வருவேன். இங்க பாரு, நான் வந்ததுக்கு அப்புறமா நீ வெளியில கிளம்பு சரியா? மச்சி என்னடா சொல்ற, ஆஃபீஸ்க்கு வருவியா? டேய் நீ என்னடா, உனக்கு கல்யாணம் இருக்குடா, நீ புது மாப்பிளடா. அது ஒண்ணுதான் எனக்கு கேடு. ஏன்டா வாயை மூடிக்கிட்டு இரு, நான் ஆஃபீஸ்க்கு வருவேன்னா வருவேன், வெய் போனேன். ஏய் அர்ஜுன், நீ ரொம்ப தப்பு பண்ற பாத்துக்க. இங்க பாருடா, எனக்கும் தெரியும் கல்யாணத்துல என்னென்ன பிரச்சனை நடந்ததுன்னு, நானும் தானே இருந்தேன், எனக்கு தெரியாமலாம் இல்ல. இங்க பாரு, நீ பிரியாவை நினைச்சுக்கிட்டு வந்த பொண்ணு எதுவும் பேசுறாதுடா. அந்த பொண்ணு என்னடா பண்ணும், அந்த பொண்ணு பாவம் இன்னசென்ட், அந்த பொண்ணை போட்டு நீ எதுவும் திட்டிடாத, கொஞ்சம் கொஞ்சமா உன் மனசை மாத்திக்க ட்ரை பண்ண அர்ஜுன், அதான் நல்லது. இந்த ஈர வெங்காயம்லாம் எனக்கு சொல்ல வேணாம், அட்வைஸ் பண்றது ஈஸி, அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் அதோட வழி என்னன்னு தெரியும். மூடிக்கிட்டே போன வை, ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு வந்து சேரு, நான் வந்ததுக்கு அப்புறமா வெளியில கிளம்பினா போதும். வெய். டே மச்சி, நான் என்ன சொல்றேன்னா நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம், மூடு போதும் சரியா? ஆல்ரெடி நான் செம்ம காண்டில் இருக்கேன். இங்க பாரு, ஏதாவது பேசுறாதுடா, இங்க இருக்க கோவத்தையும் உன் மேல காமிச்சாலும் காமிச்சிருவேன். அப்புறம் என்னடா அர்ஜுன் இப்படி பேசுறானு என் மேல கோச்சிக்காத சொல்லிட்டேன். சரிடா போன வை, நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல, நீங்க வா, நான் இப்பதான் வாக்கிங்கே கிளம்புறேன். நான் எப்படியும் வரதுக்கு 1 hourலேருந்து 1.5 hour ஆகும், நீ அது வரைக்கும் ஆஃபீஸ்ல வெயிட் பண்ணு, நான் வந்ததுக்கு அப்புறம் வெளியில போனா போதும் சரியா? சரி மச்சி, நான் வைக்கிறேன். அர்ஜுன் என்னடா பண்ற? இவங்களுக்கு என்னன்னு தெரியல, எதுக்கு காலையில வந்து நின்று கத்திட்டு இருக்காங்க. அம்மா உள்ள வாங்க, டோர் ஓப்பன்ல தான் இருக்கு, உள்ள வாங்க. அர்ஜுன் எழுந்துச்சாச்சா? ஏமா பார்த்தா எப்படி தெரியுது? டேய் என்ன இன்னுமா கோவமா இருக்க? அம்மா காலையில டென்ஷன் ஆக்காதீங்க, என்ன விஷயமா வந்தீங்க அது சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, நீ வாக்கிங் கிளம்பிட்டியோ? ஆமாம்மா சொல்லுங்க என்னன்னு. அது ஒண்ணும் இல்ல. அம்மா என்ன தேடுறீங்க, என்னன்னு சொல்லுங்க, ஏதாவது என் ரூம்ல வச்சிட்டீங்களா என்ன? ஆமா ஆமா, நேத்து நைட்டு புதுசா ஒரு பொருளை ஒரு ரூமுக்கு கொடுத்து விட்டேன், அந்த பொருளை காணுமேன்னு தேடிட்டு இருக்கேன்,
அந்த பொருள் எங்கடா? பொருளா? என்ன கொடுத்துக்கிட்டீங்க? யார்கிட்ட கொடுத்துக்கிட்டீங்க? எதுவும் வரலையே. அது சரி, விளையாடாத அர்ஜுன். ஆமா, எங்கடா? அம்மா, நான் ஏமா விளையாட போறேன்? நீங்க தான் காலையில வந்து நின்னுட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. எனக்கு வெளியில போகணும், டைம் ஆகுது. என்னம்மா? டேய், ஆனாலும் உனக்கு இருக்கிற ஏறி இருக்க மாதிரி கொழுப்பு வேற யாருக்கும் ஏறி இருக்காது. எங்கடா என் மருமக? பாத்ரூம்ல இருக்காளா? குளிச்சிட்டு இருக்காளோ? இருங்க, யாரும் பாத்ரூம்லாம் இல்ல. அவ இந்த ரூம்ல இல்ல. நான் அவளை நைட்டே வெளியில அனுப்பிட்டேன். என்னது, வெளியில அனுப்பிட்டியா? டேய், என்னடா பேசிட்டு இருக்க? டேய், அந்த பொண்ணு என்ன வெளியில அனுப்பல? நினைச்சேன், என்னடா உன்னோட சத்தம் எதுவுமே காணுமே நினைச்சேன். இவன் கோவப்பட்டு கத்துவானே, இல்ல அவளை ஏதாவது சத்தம் போறாளா என்னமோ நினைச்சிட்டு நானும் 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தேன். என்ன சத்தமும் காணோன்னே நீயும் சமாதானம் ஆயிட்ட போல இருக்கு. அவளை இந்த ரூம்ல தான் இருக்கானு நானும் கொஞ்சம் நிம்மதி ஆயிட்டு தூங்குனேன். இப்ப வந்து பார்த்தா அவளை இந்த ரூம்ல இல்லன்ற, நைட்டே வெளியில அனுப்பிட்டேன்ற. டேய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? அந்த பொண்ணுக்கு இந்த வீடே புதுசுடா. அவளை இப்ப வெளியில அனுப்பின நீனு. இப்ப அவ எங்க போனான்னு தெரியலையே. காலையில இருந்து அவளை ஆளையே காணும். அதெல்லாம் எங்க போயிருக்க மாட்டான். ஏதாவது ரூம்ல தான் இருப்பா. போய் பாருங்க. நம்ம வீட்டுல எத்தனை ரூம் இருக்கு, போய் எதையாவது திறந்து பாருங்க. அவ இங்கதான் எங்கன்னா இருப்பா. அது எப்படி எங்கேயாவது போயிட்டு வரலாம்? என்ன அவ என்ன சின்ன குழந்தையா என்ன எங்கன்னா வெளியில போறதுக்கு? இங்க பாருங்க, என்கிட்ட கோவப்பட்டு இருக்காதீங்க. போய் பாருங்க, எதனா ரூம்ல தான் இருப்பாளே அவ. போங்க போய் பாருங்க. நான் வாக்கிங் கூட போகல, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். நீங்க போங்க. அர்ஜுன், நீ இப்படி பண்ணுவ, நீ இப்படி நடந்துக்குவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல அர்ஜுன். ஏன் அர்ஜுன், உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலனா என்கிட்ட சொல்லியிருக்கணும். அந்த பொண்ணுக்கு நான் வேற ஏதாவது ரூம் கொடுத்துருப்பேன். பாவண்டா அவ. டேய், அவ என்னடா பாவம் பண்ணா? எதுக்கா இப்படி அவளமா ஆளாளுக்கு பந்தாடிட்டு இருக்கீங்க? அம்மா, நீங்க கோவப்படுற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. அவ இங்கதான் எங்க இருப்பான். போய் பாருங்கம்மா. தயவு செஞ்சு டென்ஷன் ஆக்காதீங்க. போங்க. போய் பாக்குறேன். அவ மட்டும் இந்த வீட்டுல இல்ல, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பாத்துக்க, என் மருமகளுக்கு எதனா ஒண்ணுன்னு நான் சும்மா விட மாட்டேன் அர்ஜுன். பெத்த பையன் கூட பார்க்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சொல்லிட்டேன். வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிடா அவ. ஏண்டா நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தணுவா அவ. அவளை வச்சு பூஜை பண்ணலனாலும் அவளுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்க கத்துக்கணும். சே, நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அர்ஜுன். நான் ஏன் தப்பு? நீ உடனே மனசு மாறிடுவேன்னு நினைச்சேன் பத்தியா? அது ஏன் தப்பு தான். அவளுக்கு அப்பவே வேற ரூம் நான் கொடுத்துருக்கணும். உன் ரூமுக்கு அனுப்பி விட்டேன் பத்தியா? அந்த பொண்ணு அப்பவே சொன்னான், அத்தை வேணாத்த நான் போகல, நான் ஹால்லயே படுத்துக்கிறேன்னு. அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் சொன்னாலே நான் தான் கேட்காம நீ போமா அர்ஜுன் எதுவும் சொல்ல மாட்டான்னு நான் தான் கட்டாயப்படுத்தி அவளை ஒரு ரூமுக்கு அனுப்பினேனே. போய் பாக்குறேன், அவ மட்டும் இங்க இல்ல அர்ஜுன். உங்க அம்மாவை நீ அம்மாவா பார்க்க மாட்டேன், வேற மாதிரி பார்க்க வேண்டியது வரும், பாத்துக்க. அம்மாவை இந்த அளவுக்கு கோவப்படுறாங்க? அம்மா இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. நீ அர்ஜுன் ஏதோ தப்பு பண்ணிட்டியா என்ன? அம்மா சொல்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு இந்த வீடு புதுசு தானே. நம்ம கொஞ்சம் அந்த பொண்ணை நானே கூட்டிட்டு போய் வேற ஏதாவது ரூம்ல விட்டுருக்கலாமோ? அவங்க வெளியில எங்கன்னா போயிருப்பாளா? சிச்சா, அந்த அளவுக்கு வாயாடினாலே அவன் வெளியில போக மாட்டான். ஒருவேளை போயிருந்தா? டே அர்ஜுன், உன் மனைவி கொஞ்சம் தப்பு இருக்கு. உனக்கு அவளை பிடிக்கலன்னா அவளை வேற ரூம்ல போய் படுன்னு சொல்லி வேற ரூம்ல கூட்டிட்டு போய் விட்டுருக்கலாம்ல. வெளியில போன மொட்டையா சொன்னா அவன் எங்கண்டா போவான்? இந்த வீட்டுல அவனுக்கு என்னன்னு தெரியும்? ஐயோ கடவுளே, அவன் எங்கேயும் போயிருக்க கூடாது. அம்புலிக்கு நேரி வரோ எங்க இருக்கோம் நம்ம? ஐயோ ஐயோ, அது சரிதான். காத்து வருமானு பார்த்து உட்காந்துட்டு தூங்கிட்டோம் போல இருக்கே. நீலா, இனிமே இதான் உன் நிலைமையா? நினைச்சா கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண, நம்ம அம்மாவும் அப்பாவும் சேர்த்துல மாட்டி விட்டுருக்காங்க. அவங்களுக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, ஆமா, ஸ்டோர் ரூம்ல பாத்ரூம் இருக்கா? இப்போ பாத்ரூம்ல போகணுமே, அதுக்கு எங்க போறது? முதல்ல டைம் என்ன ஆகுது? இங்க ஒரு கடிகாரமும் இல்லையே, நம்ம கிட்ட வாட்சும் இல்ல. நம்ம போனை வேற அவர் பெட்ரூம்ல விட்டு வந்துட்டோமே. ஐயோ, அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போகணும், நம்ம குளிக்கணும். இப்போ நான் எந்த பாத்ரூமை யூஸ் பண்றது? நீலா, இங்க உட்காந்துட்டு இதெல்லாம் யோசிக்க கூடாது. வெளியில போய் எங்க போறதுன்னு ட்ரை பண்ணுவோம். அத்தை இருந்தா அத்தைக்கிட்டையாவது கேட்போம். அதுக்கு முன்னாடி டைம் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஸ்கூலுக்கு வேற கிளம்பணுமே, முதல்ல அதை போய் பார்ப்போம். என்ன பண்ண சொல்றீங்கம்மா? என்ன அர்ஜுன், தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? வீடு முழுக்க தேடியாச்சு, அவன் எங்கேயுமே இல்ல. என் மருமக எங்க போனான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. போதா குறைக்கு என் மருமகளோட அம்மா அப்பா வந்திருக்காங்க, பார்த்தேன்ன. உங்க மாமாவும் அத்தையும் வந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அதை விட உங்க அப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான். முதல்ல என்ன கொண்டு போட்டுருவாரு, அதுக்கப்புறமா தான் கேள்வி கேட்பாரு, தெரியும்ல? அம்மா, அவ எங்கே போயிருக்க மாட்டான், வீட்டுல தான் இருப்பான். இருங்க, வீட்டுல தான் எங்கேயாவது இருப்பான்.
அப்படி இல்லைன்னா அவ எங்க போனாலும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறேன். போதுமா? தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. நானும் ஏற்கனவே பல டென்ஷன்ல இருக்கேன். இவ வேற ஒருத்தி. சே, எல்லாரும் என்ன டென்ஷன் ஆகிறதுக்காகவே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. அவ எங்க இருக்கான்னு நான் தேடி பார்க்கறேன். போடா, போய் எங்க இருந்தாலும் என் மருமகளை கூட்டிட்டு வா. போ. எனக்கு எனக்கே 1008 டென்ஷன். இதுனா இவ ஒருத்தி. ஏய், உன்னை நான் ரூமை விட்டு தானே வெளியில போக சொன்னேன். வீட்டை விட்டா போக சொன்னேன். இவ எங்க போனா? ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி வீட்டை விட்டு வெளியில போயிட்டாளா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாரும் என்ன ரொம்ப சோதிச்சு பாக்குறாங்க. ஏற்கனவே நான் கோவத்துல இருக்கேன். இவ வேற ஒருத்தி. ஏய், எங்க இருந்தாலும் வந்து தொலைடி. மா, என்னம்மா, எதுக்குமா ரூமுக்கு காஃபியே கொண்டு வரல? நானே கீழே இறங்கி வந்துட்டேன். காஃபி தாங்கம்மா. அண்ணா, மார்னிங்ண்ணா. நான் காஃபி கேட்டுட்டே இருக்கேன், அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க. போங்கம்மா, காஃபி கொண்டு வாங்க. காலேஜுக்கு டைம் ஆகுது. காஃபி குடிச்சிட்டு கிளம்பணும். போங்கம்மா. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, என் மருமக எங்க? நைட்டு என் மருமகளை பாத்தியா? ஐயோ ஐயோ, அம்மா அதை தேடுறாங்க போல இருக்கே. நான் தானே அதை ஸ்டோர் ரூம்ல விட்டேன். இன்னும் இருந்துச்சு வரலையோ? ஐயோ, அம்மாக்கு மட்டும் நான் அதை ஸ்டோர் ரூம்ல விட்டேன்னு தெரிஞ்சது அம்மா என்ன பொழுது கட்டிடுவாங்களே. இப்போ நான் என்ன பண்றது? அண்ணக்கிட்ட சொல்லலாமா? அண்ணக்கிட்ட சொன்னா அண்ணன் என்ன நினைப்பாரு? அண்ணன் என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னடி கேட்டுட்டே இருக்கேன், திரு திரு முடிச்சிட்டு இருக்கேன். என் மருமகளை எங்கேயா பாத்தியா? அது அது வந்து லட்டு, அவளை எங்கேயாவது பாத்தியா? அவ நைட்டிங் எங்கேயா ஹாலில் இருந்தாலும் அது அது வந்து எனக்கு தெரியாதுண்ணா. அது எங்க போச்சோ யாருக்கு என்ன தெரியும்? ஒருவேளை நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு வெளியில போயிடுச்சோ என்னமோ. ஏய் பாரதி, அரஞ்சன்னு வச்சுக்கோ, கொன்னு ரெண்டு பழுத்துறேன் பாத்துக்கா. தேவையில்லாமலாம் பேசாத. அவ உனக்கு அண்ணி, அண்ணின்னு கூப்பிட்டு பழகு. அது இது நீ முன்னாடி பேசணும், நான் இழுத்து வச்சு அறுத்துருவேன் பாத்துக்க. அம்மா, என்னாலலாம் அதை அண்ணி இன்னும் கூப்பிட முடியாது. எனக்கு அண்ணின்னு ஒருத்தவங்கன்னா அது பிரியாணி மட்டும்தான். கண்டவளலாம் நான் அண்ணின்னு கூப்பிட முடியாது. அவ யாரு? அவளை போய் நான் அண்ணின்னு கூப்பிடணும்னு சொல்றீங்க? பாரதி, நானே என் மருமகளை காணுன்ற டென்ஷன்ல இருக்கேன். வீணா என் கோவத்தை கலப்பாத சொல்லிட்டேன். லட்டு, தேவையில்லாம பேசக்கூடாது. நேற்றே சொல்லியிருக்கல. இங்க பாரு லட்டு, இந்த மாதிரி மரியாதை இல்லாம யாரையும் பேசக்கூடாது. அவங்க நமக்கு விரோதியாக இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பார்த்து பேசு. நீ அவங்கள பாத்தியா இல்லையா அது மட்டும் சொல்லு. மரியாதை எப்படி இவளுக்கு தெரிய போகுது? நீ செல்லம் கொடுத்துதான் இவளை குட்டிச்சவர ஆக்கி வச்சிருக்கியே. இவளுக்கு இன்னொரு தடவை நீ என் மருமகளை பத்தி ஏதாவது பேசி பாரு. அப்ப இருக்கு இந்த அம்மா யாருன்னு உனக்கு அப்பதாண்டி தெரியும். அது சரி, இந்த கும்பல் வேற வந்துருச்சா? இந்த குப்பத்தண்டி கும்பல் எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு தெரியல. இதுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டாலே வீடே நாசமாக்கிறவங்க. என்ன நீ இன்னும் எழுந்திருக்கலையா? இன்னுமா நீ தூங்குறா? அவ இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாளா நீ? அது வந்து தேவகி, அது என் மருமக தூங்கல, எழுந்திருச்சுட்டா. அவ குட்டி பொண்ண காண தலையாக நிக்கிறவாடி, அள்ளிக்கிட்டு போக போற அழகாரி பொண்ணையும் தாடி. மடி மருமகளே, எங்கம்மா? எதுக்கு நீ ஸ்டோர் ரூம்ல இருந்து வர? ஐயோ, இது இப்ப நம்ம போட்டு கொடுத்துருமா? இது நம்ம போட்டு கொடுத்துட்டு ஐயோ அம்மா நம்மள அடிப்பாங்களே. ஓத குறைக்கு இந்த குப்பத்தடி கும்பல் வேற இங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் உத வாங்குறதான். நல்லா இருக்காதே. இது போட்டு கொடுத்துருமா? என்ன, எதுக்கு இவ ஸ்டோர் ரூம்ல இருந்து வரான்? நைட்டெல்லாம் ஸ்டோர் ரூம்ல தூங்கிருப்பான். அம்மா அம்மா வந்திருக்காங்களே. அது ஒண்ணு அத்தை, நைட்டு இவரு கூட தான், இவர் ரூம்ல தான் படுத்திருந்தேன்னா தூக்கம் வரல. இடம் புதுசு பார்த்தீங்களா, அதான் புரண்டு புரண்டு படுத்து பார்த்தேன்னா தூக்கம் வரல அத்தை. சரி, நான் வெளியில வந்தேன். இங்க ஹால்லையும் படுத்தேன்னா எனக்கு இங்கேயும் தூக்கம் வரல. அதான் இங்க இந்த ரூம் தான் இருந்தது. இந்த ரூம் மட்டும் தான் ஓப்பன்ல இருந்ததா. சரி, இதில் போய் படுத்து பார்ப்போமே போய் படுத்தேன்னா அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் அத்தை. எனக்கே தெரியாம நான் தூங்கிட்டு இருக்கேன் அத்தை. அப்பாடா, இது நம்மள போட்டு கொடுக்கல. அதுக்காகலாம் இவ்வளவு நான் நல்லவன்னா நினைக்க மாட்டேன். என்னது, ஸ்டோர் ரூம் திறந்திருந்ததா? இல்லையே, ஸ்டோர் ரூம் எப்பவுமே பூட்டி தானே இருக்கும். பாரதி முகமும் சரியில்லை, என்னமோ நடந்திருக்கு. இவ ஏதோ போய் சொல்றான்னு நினைக்கிறேன். அடி மருமகளே, என்னம்மா இதெல்லாம்? உனக்கு நைட்டு தூக்கம் வரலன்னா அத்தை ரூமுக்கு வந்திருக்கலாம்ல, அத்தை ரூம் கதவை தட்டி இருக்கலாம்ல. நீ இப்படி ஸ்டோர் ரூம்லாம் போய் படுத்திருக்க. மாளிகை மாதிரி வீடு இருக்கு, இதை விட்டுட்டு நீ ஸ்டோர் ரூம்ல போய் படுத்திருக்கியே. மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? இல்ல அத்தை, எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்ததா, அதான் படுத்துட்டு வந்துட்டேன். அம்மா, நீ எப்பமா வந்த? என்னம்மா திடீர்னு இவ்வளோ சீக்கிரம் காலையிலே வந்திருக்க? அப்பா வந்திருக்காங்களா? விச்சு வந்திருக்கானாமா? விச்சு பின்னாடி வந்துட்டு இருக்காமா, அப்பா வந்திருக்காரு. சரி, நீ போய் முதல்ல குளிச்சு ரெடி ஆயிட்டு வா. போமா, குளிச்சு ரெடி ஆயிட்டு வா, அப்புறமா அப்பா கிட்ட பேச போ. அதுக்குள்ள விச்சும் வந்துருவான். சரிம்மா, நீ போமா, நீ போய் அப்பா கூட இரு. நான் கொஞ்ச நேரத்துல குளிச்சு கிளம்பி வரேம்மா, நீங்க போங்கம்மா. சரிம்மா. அண்ணி,
நாங்க இருக்கேன் நீ அவ கிளம்பி வரட்டும். தேவகி நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. நீ போ, நான் என் மருமகளை கூட்டிட்டு வரேன். நீ போமா. சரிங்க நீ, நான் போறேன். மடி உண்மையாவே நீ ஏதோ ஸ்டோர் ரூம்ல போய் படுத்தியா? இல்ல இவன் எதனா சொன்னானா? உன்னை ஸ்டோர் ரூம்ல போய் படுக்க சொன்னானாமா? சீச்சி அப்படிலாம் இல்ல அத்தை. அவர் எதுவுமே சொல்லல. நான் அவர் கூட ரூம்ல தான் படுத்துட்டு இருந்தேன். அவர் கூட இங்கே தான் படுத்துக்க அப்படின்னு அத்தை சொன்னாரு. நானும் தான் ஸ்டோர் ரூமுக்கு வந்தேன் அத்தை. அதானே பார்த்தேன். இவன் மட்டும் சொல்லியிருக்கணும். அப்புறம் இருக்கு. சரிம்மா நீ போ, போய் அர்ஜுன் ரூம்ல போயிட்டு குளிச்சு ரெடி ஆயிட்டு வா. போமா. அத்தை வேற ஏதாவது ரூம் இருக்கா அத்தை? நான் அங்கே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேனே. வேற ஏதாவது ரூம் இருந்தா சொல்லுங்க அத்தை, நான் அங்கே போகிறேன். அதுக்கு இல்லைம்மா, அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது நினைக்க கூடாதுல்லம்மா, அதுக்காக தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நீ அர்ஜுன் ரூமை யூஸ் பண்ணிக்கோமா. அதுக்கப்புறம் நான் உனக்குன்னு வேற ரூம் தரேன், நீ அங்கேயே இருந்துக்க. ஐயோ இந்த ஆள் வர முறைப்பாரு. எதனா ஒன்றுனா வால் வந்து கத்த ஆரம்பிச்சிருவாரு. இது இவங்களுக்கு தெரியாதே, நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்? ஐயோ எனக்கு வர அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருதே. அநேகமா உள்ளுக்குள்ள என்னதான் திட்டிக்கிட்டு இருப்பான் இவளா. சரிம்மா மருமகளே, நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. நான் உங்களுக்கு காஃபி டீ எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். போமா. ஏ பாரதி போ, முதல்ல போய் குளிச்சுட்டு வா. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா காஃபியை குடி. போ. போறேம்மா, போய் தொலைறேன். முறைக்கிறாரு. இப்ப ஏதாவது நம்மள கேள்வி கேட்பாரோ? ஆமா கேட்பாரு. கேட்கட்டுமே, கேள்வி தானே, கேட்கட்டும். நீலா உன் ஸ்டைல்ல பதில் சொல்லு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவரே போயிடுவாரு. ஏய் டேய் அர்ஜுன், இவகிட்ட எதையும் கேட்காத. ஏதாவது கேட்டேன் அப்பா இன்னைக்கு நாள் முழுக்க பதில் சொல்லுவா. வேண்டாம், நம்ம காதுல இருந்து ரத்தம் வந்தாலும் வந்துடும். இவகிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. நம்ம திரும்பி பார்க்காம போயிடுவோம். என்ன இவர் வேற போறாரு? ஐயோ எனக்கு இப்ப பாத்ரூம் போகணுமே, இவர்கிட்ட கேட்கணுமே. எப்படி கேட்கறது? சீ தூ, வாயிலிருந்து காத்து தான் வருது. சார் சார். சங்கு ஊத ஆரம்பிச்சிருச்சு. இனி ஊதிக்கிட்டே தான் இருக்கும். இந்தா கூப்பிட்டுட்டால, என்னன்னு தெரியலையே. என்ன வேணும்? அத கூட இந்த மனுஷன் சாஃப்டா கேட்க மாட்டார் போல இருக்கு. ஐயோ சார், நான் உங்க ரூம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா? பாத்ரூமையும் சேர்த்து தான் கேட்கறேன். அதான் அம்மா சொல்லிட்டாங்களே, வா வந்து யூஸ் பண்ணிக்க. ஆனா ஒரு கண்டிஷன், இப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அம்மா கொடுக்குற ரூம்ல தான் இருந்துக்கணும். சும்மா ஏதாவது ரீசன் சொல்லி என் ரூம் பக்கம் வரக்கூடாது சொல்லிட்டேன், புரியுதா? அப்படி இவர் ஆனழகன் ரீசன் சொல்லி இவர் ரூம் பக்கம் வந்து இவரை பார்த்துட்டு வர போறாங்க. ரொம்ப தான் நினப்பு தான் பொழப்ப கிடைக்குமாமா. ஏய் இப்போ என்ன சொன்னிப்பா? அது வந்து ஐயோ பேசுறது காதுல விழுந்துருச்சு. அது நீங்க ரொம்ப அடக்கமானவரு, நல்லவருன்னு மனசுக்குள்ள நினைச்சேன்னா அது உங்க காதுல விழுந்துருச்சு போல இருக்கு. நானே திமிர் பிடிச்சவன், என்னை விட அதிகமான திமிர் பிடிச்சவளா இருக்காளா இவ. இவ்வளோ டேய் அர்ஜுன் வேண்டாம், இவளுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால விட்டுடு, போய் தொலையட்டும். சார் நான் உங்க ரூமுக்கு போட்டுமா? என்ன எதுக்கு இவன் நெளியறான்? சாரி. போ சீக்கிரம் போ. டேய் மச்சி எங்கடா இருக்கான்? டைம் ஆகுதுடா, சீக்கிரம் வாடா. நான் 11 மணிக்கு அங்க இருக்கணும். டேய் இன்னும் ½ hour கிளம்பிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன், வெயிட் பண்ணு, போயிடாத. டேய் ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற? புது மாப்பிள்ளையா லட்சணமா வீட்டுல இருந்தேன்டா, எதுக்கடா இப்படி ஆபீஸ்க்கு வந்தே ஆகணும் நான் அடம்பிடிக்கிறேன்? டேய் ஏற்கனவே சொல்லிட்டேன், மூடிக்கிட்டு இரு, எல்லாம் எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்ல இருப்பேன், போன வை. அது சரிடா, நீ எல்லாம் திருந்த மாட்டேன். வா வந்து தொலை, வெயிட் பண்றேன். அழகை நீட்டி ஆளை இழுத்தாய், அச்சத்தாலே ஆசீர்வதித்தாய், பார்த்த பார்வையில் பச்சை குத்தினாய். வெட்டுக்கே வெக்கோ வரும் மேனியே முழு பௌர்ணமி, சுக்கனுக்கே ஆசை வரும் என் அழகு கண்மணி. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு உங்க ரூமை கொஞ்சம் வாடகை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். வேற ஒண்ணு கொழுப்புடி, உடம்பு முழுக்க உனக்கு கொழுப்பு. அதான் சார். என்ன சார் சொன்னீங்க? ஏன் இப்ப நான் சொன்னது உன் காதுல விழலையா? விழுந்தது, கேட்டா வேற எதனா மாத்தி சொல்லி சமாளிப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன் சார். ஆனா நீங்க அப்படி சொல்லல, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கீங்க. தேங்க்ஸ் சார். ஏய் இப்ப நீ எதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொன்ன? நீங்க எதுக்கு சொன்னீங்களோ அதுக்கு தான் சார் நானும் சொன்னேன். நான் எதுக்கு சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாமலா? என்ன சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னீங்க, இது எனக்கு தெரியாதா?
அது உங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நீங்க நினைச்சீங்க சார். அதுதான் நானும் சொன்னேன். கரெக்டு, உங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ரொம்ப மெரப்பா இருக்கீங்க சார். உங்க அம்மா கஞ்சி உங்களுக்கு உள்ளேயும் கொடுக்குறாங்க போல இருக்கு. ஆனாலும் நீங்க ரொம்ப வெறப்பா இருக்கீங்க சார். அதான் சார். சார் கொஞ்சம் வழி விடுறீங்களா? நான் போறேன். திமுது பிடிச்சபடி நீனு. ஓ இங்க பார், சொன்னது ஞாபகம் இருக்கா? இதோட இந்த ரூம் பக்கமே வரக்கூடாது. ஓ சார் சும்மா சும்மா நோய் நோய் அதையே சொல்லாதீங்க சார். எனக்கு வேற ரூம் கொடுத்தா நான் ஏன் சார் இந்த ரூம் பக்கம் வரப்போறேன்? நீங்க எனக்கு வேற ரூம் தரல, அதனால இந்த ரூம் பக்கம் வரேன். சும்மா சும்மா அதையே ஓயாம சொல்லிக்கிட்டு ரூமை கொடுத்துட்டு சொல்லுங்க சார். அப்பதான் நான் இந்த ரூம் பக்கம் வராம இருப்பேன். ரூமை கொடுக்காமலே சும்மா சும்மா இந்த ரூம் பக்கம் வராத, இந்த ரூம் பக்கம் வராத அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா எப்படி சார்? முதல்ல ரூமை கொடுத்துட்டு அப்புறமா இதை சொல்லுங்க சார். உயிர் நடிச்சு ஊஞ்ச மாதிரி இருக்கு. ஏய் எனக்கு தலையே சுத்துதுடி. தயவு செஞ்சு இனிமே நீ பேசாத. நீ பேசினாலே எனக்கு தலையே சுத்துது. போ தெய்வமே, நான் இனி உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். போ தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போடி. அப்பாடா, நீலாம் இதையே ஃபாலோ பண்ணு. இதையே ஃபாலோ பண்ணினா உன் மேல ஒரு பயம் அவருக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்படியே இருடி, நீதான் நமக்கு கெத்து. போவோம். நிலக்குட்டி, நிலக்குட்டி எங்க இருக்க? அம்மா உள்ளதானே இருக்கா சொன்னா. நிலக்குட்டி, ஏ நிலா, நிலக்குட்டி எங்க இருக்க? நான் வந்திருக்கேன் பாரு. விச்சு வந்திருக்கேன். நிலாக்குட்டி எங்க இருக்கேன்? நிலாக்குட்டி நான் வந்திருக்கேன். என்னை மட்டும் நீ இப்ப பார்த்த அவ்வளவு சந்தோஷப்படுவேன். ஏன்னா நானும் உன்னை பார்க்கறதுக்காக தான் ஓடி வந்திருக்கேன். நிலாக்குட்டி எங்க இருக்க? நிலாக்குட்டி யார பார்த்து எருமைன்னா வாய் அடக்கி பேசு. மரியாதை கெட்டிடம் பாத்துக்க. உன்னதான சொன்ன பொறுக்கி எருமை. மூஞ்ச பாரு, கண்ணு மண்ணு தெரியாம வீட்டுக்குள்ள வந்து இருக்கேன். என்ன இவ்வளவு நாள் வெளியில காமிச்சிட்டு இருந்தேன், இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டியோ? பொம்பளை பொறுக்கி. ஏய் வாய் அடக்கி பேசுன்னு சொல்லிட்டேன். இன்னொரு தடவை நீ எனக்கு ஏதாவது சொன்ன மொபைல் நடக்கிறதே வேற பாத்துக்க. டேய் என்னடா என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன இடிச்சதுன்னு இல்லாம என்கிட்டயே திமிர பேசுறேன் உன்ன. ஏய் கைய விடா, விடா என் கைய சொல்றேன், விடுடா. ஏய் என்னடி நீ கையை நீட்டும் போதெல்லாம் நான் கண்ணத்தை காட்டுவேனா? என்ன ஓயாம ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பியா? கையை உடச்சிருவான் பாத்துக்க. தேவையில்லாதெல்லாம் என்கிட்ட கையை நீட்ட வேலை வச்சுக்கிட்டான் நான் பொல்லாதுவேன். பொறுக்கியும் கூட சொல்லிட்டேன். அட தெரியுது நீ பொறுக்கிதானே, விடுடா கைய, என் கைய விடுடா. முன்னாடி அடிச்சனோ நீ யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. சரி ஒரு பொண்ணை தொட்டுட்டேனேன்றதுக்காக அந்த அடியை வாங்கினேன்டி. சும்மா சும்மாலாம் உன் கையால உத வாங்க முடியாது. திருப்பி நான் ஒன்று கொடுத்தேன் நீ பட்டுன்னு போயிடுவேன். நான் கொடுக்காத வரைக்கும் தான் உனக்கு நல்லது. கொடுக்க ஆரம்பிச்சேன் அவ்வளோதான், உனக்கு தான் அசிங்கம் பார்த்துக்க. ஏய் என்னடா என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்னைய மிரட்டியா? இங்க பார், என் அண்ணன் வீட்டில் தான் இருக்காரு. சொன்னேன்னு வச்சுக்கேன் உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தருத்துவாரு பாத்துக்க. ஏய் என்னடி என்ன ஓனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப பேசிக்கிட்டு போறேன். வாய் அடக்கி வை, இல்லைன்னு வச்சுக்க நான் யாருன்னு காட்ட வேண்டியது வரும் பார்த்துக்க. ஏய் போய் சொல்லுடி, போய் உங்க அண்ணன்கிட்ட போய் சொல்லு. அவர் என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தருத்துறாரா? இல்ல இங்க என்ன நடக்குதுன்னு அவரே பார்க்கட்டும். குப்பை தட்டிங்க, இந்த குப்பை தட்டிங்க வீட்டுக்குள்ள வந்தா இப்படிதான் வீடு இருக்கும். இதுங்களும் என்ன ஒருத்தர் எங்க வீட்டுக்குள்ள வந்து அப்படியே இங்கே செட்டில் ஆகலான்னு பாக்குறீங்களோ? அது சரி, முன்ன பின்ன இந்த மாதிரி பெரிய வீடெல்லாம் பாத்துக்க மாட்டீங்கல்ல. அதான் இனி உங்க அக்காவை கொடுத்த சாக்குல அப்பப்ப இங்க வந்து போவேன், அப்படிதானே? ஏன்னா இங்கேயே ஓசில சோறு கிடைக்கல, தின்னுட்டு போலான்னு குடும்பமா வந்திருக்கீங்க. ஒன்னாச்சேன்னு ரொம்ப பொறுமையா இருக்கேன். இல்ல என்ன அசிங்கமா பேச வச்சிடாத. நான் ஏதாவது பேசிட்டேன்னு வச்சுக்கீங்க அது உனக்கு தாண்டி அசிங்கம். சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பொண்ணு மாதிரி அடி பேசுறேன். யாரை பார்த்துடி குப்பை தொட்டிங்கிறேன்? நாங்க கிடையாது. நாங்க ஒன்றும் ஓசில சோர்த்துன்றதுக்கு இங்க வரலடி. எங்க அக்காவை பிரிய மனசு இல்லாம தான் இங்க வந்திருக்கோம். நீ என்ன வேணா சொல்லிக்க. என் அக்காவை பார்க்க நான் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் இங்க வருவேண்டி. நீ சொல்லிட்டா நான் வராம இருந்துருவேனா? இது என் அக்கா இருக்கிற இடம், அதனால நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் போவேன். அதுலயும் உன்ன மாதிரி பிசாசு இருக்கிற இடத்துல என் அக்கா இருக்கால, என் அக்கா தேவதை. இந்த மாதிரி பிசாசு இருக்கிற இடத்துல என் தேவதை இருக்கும்போது என் தேவதைய நான் தான் காப்பாத்துறோம். இந்த பிசாசு கிட்ட இருந்து, காட்டேரி கிட்ட இருந்து என் தேவதைய நான் தாண்டி காப்பாத்தணும். பொடி. உன் முகர கட்டிய போய் கண்ணாடியில பாரு, அப்படியே உனக்கே தெரியும். பிசாசு காட்டேரி கூட கொஞ்சம் அழகா இருக்கும், நீ அதை விட மோசமா இருக்கடி. போ
டேய் ரொம்ப பேசாத, உங்க அக்கா இங்கதான் இருக்கா. நான் நினைச்சேன் உங்க அக்காவை என்ன வேணாலும் பண்ணுவேன், தெரியும்ல. ஆல்ரெடி உங்க அக்கா கறி என்கிட்ட மாட்டிக்கிட்டு திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். பார்த்து பேசு, நீ பேசுறதுக்கெல்லாம் இங்க அடி விடும், பாத்துக்க. ஏய், என் நிலா குட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் கேள்விப்பட்டேன், கொண்டு துண்டமா வெட்டிடுவேன் பாத்துக்க. நீ யாருன்னு என்னெல்லாம் பார்க்க மாட்டேன், குழி தோண்டி புதைச்சிட வேண்டி. நீ எல்லாம் பொம்பளையா? இல்ல, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, நைட்டு நீ எப்படி ஸ்டோர் ரூம் போன? யார் உன்னை கூட்டிட்டு போய் ஸ்டோர் ரூம்ல விட்டது? அது அது அதுதான் அப்பவே சொன்னேனே. நானே நானே போனேன்னா அந்த ரூம் திறந்திருந்ததா, அதான் உள்ள போய் படுத்துக்கிட்டேன். நீங்க வேற வெளியில போன சொல்லிட்டீங்க. எங்க போய் படுக்கிறது? ஹாலில் படுக்கலாம்னு நினைச்சேன். காலையில அத்தை மாமா எழுந்துச்சு வந்தா ஏதாவது நினைப்பாங்களேன்னு தான் அந்த ரூமுக்கு போயிட்டேன். வேற ரூமை தேடி பார்த்தேன், எனக்கு இங்க ரூம் எதுவும் தெரியலையா, அதனாலதான் அந்த ரூம் மட்டும் தான் திறந்திருந்தது, போய் படுத்துக்கிட்டேன். இது ஒரு கேள்வியா? ஏய், அம்மா கிட்ட போய் சொன்ன மாதிரிலாம் என்கிட்ட சொல்லாத. எனக்கு தெரியும் நீ போய் தான் சொல்றேன்னு, எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லு, யார் உன்னை ஸ்டோர் ரூம் கூட்டி போய் விட்டது? சொல்லு உண்மையா. அது அது வந்து வந்து அது வந்து நான் அதான் போனேனே. ஏய், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்ல எனக்கு தெரியும் அந்த ஸ்டோர் ரூம் எப்பவும் பூட்டி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீயாலாம் போய் படுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உனக்கு யாரோ அதை திறந்து விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் தான் நீ போய் படுத்திருக்க. உண்மையை சொல்லு, யார் உன்னை கூட்டி போய் விட்டது? அது அது வந்து வந்து அது வந்து நான் அதான் போனேனே. மறுபடியும் போய் சொல்லிட்டு இருக்க. உன்னை போட்டேன்னு வச்சுக்க. ஏய், உன்னை அந்த ஸ்டோர் ரூம்ல கூட்டிட்டு போய் விட்டது பாரதி தானே? சொல்லு, பாரதி தானே? அது அது வந்து வந்து அப்போ பாரதி தான் உன்னை கூட்டிட்டு போய் ஸ்டோர் ரூம்ல விட்டுருக்கான். ஏய், உனக்கு அறிவு இல்லை? அவதான் சொன்னான்றதுக்காக அங்க போய் படுப்பியா? உனக்குள்ளும் படிச்சுதானே இருக்கான், சென்ஸ்ங்கிறது இல்ல. அவ சொல்லிட்டா அங்க போய் படுப்பியா? வாய் இல்ல, நான் இங்கெல்லாம் படுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் இல்ல? என்ன சார் சும்மா சும்மா மிரட்டிட்டே இருக்கீங்க? நான் என்ன பண்ண முடியும்? நீங்க இங்க படுக்க கூடாதுன்னு சொல்லி என்ன வெளியில அனுப்பிட்டீங்க. நான் வெளியில போனேன், எனக்கு எங்க போய் படுக்கிறதுன்னு தெரியல. அப்ப போல அவங்க வந்தாங்க, அதான் அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க இப்போதைக்கு இந்த ரூம் தான் காலியா இருக்கு, நீங்க இதுல படுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. சரி, எனக்கும் தூக்கமா இருந்துச்சா, அதான் போய் படுத்துட்டேன். என்ன சார் பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த வீட்டுல எதுவும் தெரியல. டோட்டலாவே இந்த வீடு எனக்கு புதுசு, நீங்களும் வெளியில தாண்டிட்டீங்க. நான் என்ன பண்ண முடியுமா? இந்த வாயெல்லாம் என்கிட்ட மட்டும் காட்டு, வேற எங்கேயும் காமிச்சிடாது, சரியா? அவளுக்கு இருக்கு அவ்வளோ. சரி, பாரதி தான் சொன்னானு ஏன் அம்மா கிட்ட சொல்லல? அது மட்டும் இல்ல, நான் உன்னை ரூமை விட்டு வெளியில போன்னு சொன்னேன்றதையும் ஏன் அம்மா கிட்ட சொல்லல? அது அது வந்து ஏற்கனவே இங்க நான் வந்த விதமே சரியில்லை. இதுல அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. நான் வேற இந்த விஷயத்தையும் சொல்லி இன்னும் 2 கோவத்தை தூண்டி விடுறதுக்கா, அதனாலதான் அத்தை கிட்ட எதுவும் சொல்லல. நீங்க இப்படி சொன்னீங்கன்னு அத்தை கிட்ட சொன்னா அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனாலதான் அத்தை கிட்ட நான் எதுவும் சொல்லல. நீங்களும் சொல்லிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு மட்டும் எப்படியாவது ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. நான் அடுத்த நாள்ல இருந்து உங்க பக்கமே வர மாட்டேன். இந்த சைடு தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். நீங்க சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன். காலையில பார்க்க கூடாது சொன்னீங்கல்ல, பார்க்க மாட்டேன். ஈவினிங் பார்க்க கூடாது சொன்னீங்கல்ல, பார்க்க மாட்டேன். அதே போல நீங்களும் இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம 2 பேரும் கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பாரதி பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அவ சின்ன பொண்ணு, இது தெரியாம பண்ணிட்டான். அதுக்காக அவளை தப்பாலாம் நினைச்சிடாத, சரியா? சரி, நான் உனக்கு ஈவினிங் போல ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன். நீ இனிமே அந்த ரூம்லயே இருந்துக்க. சரி, நீ போ. நீ என்ன கடந்து போகையில நிழல பிடிச்சுக்கிட்ட நிழலுக்குள்ள பார்வையில் பச்சை குத்தினாய், பயந்து விழினாள் பைத்தியம் செய்தாய். நீ எல்லாம் பொம்பளையா? விச்சுக்கண்ணா, விச்சு எப்படா வந்த? ஓ, இன்னொரு குப்பத்தட்டி வந்துச்சு. இந்த குப்பத்தட்டியும் அந்த குப்பத்தட்டியும் சேர்ந்து எங்க வீட்டை நாசம் பண்ணிடுங்க போல இருக்கு. போங்க, ஓசில சோறு போடுவாங்க, மூக்கு பிடிக்க தின்னுட்டு உங்க வீட்டு பக்கம் போங்க. போங்க, இனிமேதான் ஓசில சோறு தின்ன எங்க வீடு இருக்கு. வந்துருங்க, எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்துருங்க. பாரதி, ஏய் என்ன குரலை ஒசத்தி பேசுற? என் பேரை கூப்பிடறான்னு உனக்கு தைரியம் வந்துச்சான்? மரியாதை கொடுத்து பேசு பாரதி, இல்ல நான் மனுஷியா இருக்க மாட்டேன். பாத்துக்கா, என்ன வேணா பேசிக்கா. வேற வழி இல்ல, தலையில நான் வாங்கிப்பேன். என் தம்பியை பேசுறதுக்கு நீ யாரு? இங்க பார்,
என் தம்பி நீ ஏதாவது பேசணும்னு எனக்கு தெரிஞ்சது நான் சும்மா இருக்க மாட்டேன். உன்னை இங்கேயே குழி தோண்டி புதைச்சிடுவேன் பாத்துக்க. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என் முடிவு என்னன்னு நான் சொல்லிட்டேன். இனி உன் முடிவு தான் நீ சொல்லணும். நான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இதுதான் என் முடிவும் கூட. நீ நல்லதா யோசிச்சு சொல்லு. ஏய், அம்மா பொன்னாய் இவள் பக்கமாக என்னை இழுக்கும் காந்த சக்தியோ